நமக்கு துணை செய்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் 59:3 இதோ என் பிராணனுக்கு விதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். துதிப்பதற்கு சங்கீதம் 40:17 தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். கர்த்தரை நேசித்து அவருக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு யாராவது எழும்பும் போது நிச்சயமா பிசாசானவன் அவங்களுக்கு விரோதமா மனிதர்களை எழுப்பி அவங்க மூலமா ஏதாவது தொல்லை கொடுக்கணும்னு நினைப்பான். அதை பார்த்து நம்ம பயந்தோ கலங்கியோ போகக்கூடாது. ஏன்னா பிசாசை காட்டிலும் பெரிய வல்ல தேவன் நம்ம கூட இருக்கிறார். எனவே நாம சோர்ந்து போகாம இந்த ஜெபத்தை செய்யலாம். நமக்கு விரோதமாய் பிசாசானவனால் எழுப்பிவிட்ட பிரச்சனைகளை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் செய்ய அவரால் கூடுன்ற விசுவாசத்தோடு கர்த்தர் நம் பட்சத்துல நின்று நம்முடைய காரியங்கள்ல நமக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னு இந்த நாள்ல ஜெபிக்கலாம். வீணா நம்மளை பகைக்கிற மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளும்படியான தருணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தரணும்னு ஜெபிக்கலாம். நம்மை தவறுதலாக புரிந்து வைத்திருக்கிறவர்கள் நம்மை குறித்து சரியாக அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை அவர்களுக்கு தரணும்னு ஜெபிக்கலாம். நமக்கும் யாருக்காவது சமாதான குறைச்சல் இருந்ததுன்னா கர்த்தரே நம்ம நடுவுல இருக்கிற கசப்புகளை மாற்றி சிக்கல்களை அறுக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம். நமக்கு விரோதமா எழும்பி இருக்கிற மனுஷங்க மேல நம்ம கோபமோ எரிச்சலோ படாம அவங்களை நேசிக்கக்கூடிய கிருபைய கர்த்தர் நமக்கு தரணும்னு ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நம் பட்சத்தில் நின்று எல்லாவற்றையும் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். மேலும் அவர் நம் மீது கருசனை உள்ள தேவனாய் இருக்கின்றபடியால் நம்மை தனியே விடமாட்டார். அந்த நல்ல தேவனை நாம் என்றென்றைக்கும் மனதார நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாம்.